மித்ரா, அதான் அகிலா உன் பேர்ல 30% ஷேர் எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டால, அப்புறம் ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? அகிலாண்டீஸ்வரி ஆண்டி சொல்லிட்டாங்க. ஆனா ஆதி அதுல சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அகிலா ஆண்டி வேற கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆடிட்டரை வேற இன்னும் காணோம். அதான் எனக்கு டென்ஷனா இருக்கு ஆண்டி. ஜில்லுன்னு ஐஸ் போட்டு ஜூஸ் குடிச்சா உங்க டென்ஷன் எல்லாம் போயிடும் மித்ராக்கா. நான் வேணா ஜூஸ் கொண்டு வர சொல்லவா? இப்போ உனக்கு என்ன டென்ஷன்? ஜூஸ் உனக்கு தானே, எங்களுக்கு இல்லையே. அப்படியே வெச்சிட தெரியுமா? ஆளும் மண்டை தின்னி முட்டை. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க. உங்களை தான் இன்னும் வரலையேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டான டைமுக்கு வந்துட்டீங்க. பேப்பர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடி பண்ணிட்டேன் மேடம். மேடமும் நீங்களும் சைன் பண்ணீங்கன்னா போதும். ஓகே, நீங்க உட்காருங்க. Thank you. அக்கா கோயிலுக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. மித்ரா வந்து உட்காரு. கடவுளே, மித்ராவை பத்தின உண்மை தெரியாம அகிலா அம்மா 30% ஷேர அவ பேருக்கு மாத்தி கொடுக்க போறாங்க. மித்ராவை பத்தின உண்மைய அம்மா கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில என் வீட்டுக்காரர் இருக்காரு. இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளா என் கண்ணு முன்னாடி நடக்கிற தப்ப என்னால தடுக்க முடியாது. அதனால எப்படியாவது அம்மா மனச மாத்தி மித்ராக்கு ஷேர் எழுதி கொடுக்காம பண்ணிடு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல மேடம், இப்பதான் வந்தேன். உட்காருங்க. தேங்க்யூ. நான் சொன்னபடி பேப்பர்ஸ் எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி. கொடுங்க. இந்த உங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியா இருக்கிற ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிக்கு சொந்தமான ஆதித்யா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா கணக்கு பண்ணா 28% வருது. ஓகே. உங்க எல்லார்கிட்டயும் இருக்கிற 28% ஷேரையும் நீங்க எல்லாரும் எனக்கு மாத்தி கொடுக்கணும். நீங்க அப்படி மாத்தி கொடுத்தா நான் உங்களுக்கு நீங்க கொடுக்கிற ஷேருக்கு பதிலா என் கம்பெனி ஷேரை டபுளா கொடுப்பேன். ஆமா மேடம், எதுக்காக நீங்க உங்க கம்பெனி ஷேரை டபுளா கொடுத்து எங்க கிட்ட இருந்து ஆதித்யா கன்ஸ்ட்ரக்ஷன் ஷேரை ஏன் பர்ச்சேஸ் பண்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆதித்யா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட 30% ஷேர் என் கைக்கு வரப்போகுது. என்ன மேடம் சொல்றீங்க? ஆதித்யா கன்ஸ்ட்ரக்ஷன் ஷேர்ல 30% உங்களுக்கு வரப்போதா? என் கைக்குனா எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தருக்கு ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரி மேடம் 30% ஷேரை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க. இது என்னால நம்ப முடியலையே மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொல்றது நடக்கதான் போகுது. நீங்க பார்க்க தான் போறீங்க. மித்ரா ஆண்டி, நீ சைன் பண்ணு.
காப்பி. தேங்க்யூ. சைன் பண்ணு. உங்க ஒட்டுமொத்த 20% ஷேரை கூட இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆக போற 30% ஷேரை சேர்த்தா மொத்தம் 58%. ஓகே. அதுக்கப்புறம் ஆதித்யா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எங்க கைக்கு வந்துடும். அதுக்காக தான் உங்ககிட்ட இந்த டீலிங். ஓகே. மேடம் நீங்க சைன் பண்ணுங்க மேடம். பண்றேன். கடவுளே, அம்மா கையெழுத்து போடக்கூடாது. ஏதாவது செஞ்சு அம்மா மனசு மாத்திடு. என்னாச்சு? மேடம் ம். இந்த பேனால சைன் பண்ணுங்க மேடம். வேண்டாம். இதுதான் என்னோட ராசியான பென். எந்த இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்னாலும் நான் சைன் பண்றது இந்த பென்ல தான் சைன் பண்ணுவேன். சென்டிமெண்ட்ல இடி விழ. ஷோ. இதுல எழுதுது. என்ன பூஜை ரூம்ல இருந்து என்ன சத்தம்? ஆண்டி, அகிலாண்டீஸ்வரி மேடம் 30% ஷேர்ஸை உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை மேடம். அதனால நீங்க சொன்ன மாதிரி அகிலாண்டீஸ்வரி மேடம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணட்டும். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஷேர்ஸை நாங்க உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். சகுனம் சரியில்லைன்னு சொல்லி அம்மா இனிமே கையெழுத்து போட மாட்டாங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கு.
ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னும் 5 மினிட்ஸ்ல 30% ஷேர் எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க மாத்தி கொடுங்க. வெயிட் பண்ணுங்க. என்னுடைய 25 வருஷ சர்வீஸ்ல ஒரு நாள் கூட அம்மா என்ன சந்தேகப்பட்டது கிடையாது சாவித்திரி. விசுவாசத்துக்கு உதாரணம் சொல்றதுன்னா கூட அம்மா என்னத்தான் சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட என் மேல இன்னைக்கு இந்த திருட்டு பழி விழுந்துடுச்சே சாவித்திரி. மேடம் நான் வேணா அப்புறம் வரட்டுமா? இல்ல, உட்காருங்க. ஓகே மேடம். இந்த டப்பா பேனாவை வச்சுக்கிட்டு ஆபீஸ் பணம் 30 லட்சம் ரூபாய நான் என் பேர்லயும் நம்ம பொண்ணு பார்வதி பேர்லயும் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு பணம் திருடு போயிட்டதா பொய் சொல்றேன், நாடகம் ஆடுறேன்னு என் மேல சந்தேகப்பட்டு அம்மாவோட மூத்த மருமக மித்ரா அம்மா என்னை அடிச்சு வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க சாவித்திரி. காமாட்சி விளக்கு கீழே விழுந்தத அம்மா அபசகுணமா நினைச்சு கையெழுத்து போட மாட்டாங்கன்னு பார்த்தா மறுபடியும் அம்மா கையெழுத்து போட போறாங்களே. கடவுளே, இப்ப என்ன பண்றது? திருடு போன பணம் எப்படி என் அக்கவுண்ட்லயும் நம்ம பொண்ணு அக்கவுண்ட்லயும் வந்துச்சு? அந்த பணத்தை எதுக்காக எங்க அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணாங்க, யாரு பண்ணாங்க, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே சாவித்திரி. மித்ரா, சிவன் எவ்வளவு கோவமா வரான். போட்டானா? ஆதி, என்ன ஆச்சு உனக்கு? இப்போ எதுக்காக அவளை இப்படி போட்டு அடிச்ச? என்ன கோவம் உனக்கு? இவ என்ன பண்ணான்னு தெரிஞ்சா என்னை விட அதிகமா நீங்க தான் கோவப்படுவீங்க. மித்ரா என்ன பண்ணா? நான் ஆபீஸ்ல இல்லாத நேரமா பார்த்து 25 வருஷமா நம்ம வீட்டுல விசுவாசமா வேலை செஞ்சு சுந்தரத்தை அவமானப்படுத்தி வெளியே அமைச்சிருக்கா. இத்தனை வருஷமா அம்மா முன்னாடி பணிவா கை கட்டி தலை குடிஞ்சு நின்னு இருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட பழிய சுமந்துகிட்டு தலை குனிஞ்சு நின்னதே இல்லையே சாவித்திரி. பணத்தை நான் தான் திருடி இருக்கேன்னு மித்ராம்மா முடிவு பண்ணது மாதிரி அகிலாம்மா என் மேல சந்தேகப்பட்டு விசாரிக்க ஆரம்பிச்சா அந்த அவமானத்தை என்னால தாய்க்க முடியாது சாவித்திரி. ஆண்டி, அந்த சுந்தரம் கிட்ட
ஆபீஸ் பணம் 30 லட்சம் ரூபாவை நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ண சொல்லி கொடுத்து அனுப்பிச்சா பணம் திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லி வந்து நிக்கிறார் ஆண்டி. இந்த திருட்டு பழியை சுமந்துக்கிட்டு அம்மா முன்னாடி விசாரணைக்காக என்னால கைகட்டி நிக்க முடியாது சாவித்திரி. அதுக்கு இங்கேயே நான் விஷத்தை குடிச்சு என் உசுரை விட்டுறேன் சாவித்திரி. என்னை மன்னிச்சிடு சாவித்திரி. அம்மா என்னை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்டயே வந்து சேர்ந்துறேன் சாவித்திரி. இளவரசன், மா. சுந்தரத்தை போய் கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. சுந்தரம், அம்மா, கண்ணுல என்ன அடிபட்டிருக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா, சுபத்துல இடிச்சுக்கிட்டேன்.